என்ன சார், சமாதானம் ஆயிட்டாங்கல்ல? அதெல்லாம் நல்ல விதமா தான் நடந்துக்கிறா. அவங்க அப்பா அம்மாவும் வேணுங்கிற அளவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவளும் தப்ப புரிஞ்சுக்கிட்டா. என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கூட கேட்டா. அதோட இல்லைங்க, அவசரப்பட்டு தீபா வீட்டுக்கு போய் அவங்கள நோகடிச்சிட்டமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. அவங்க கிட்ட சாரி கேட்கணும், என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா. நான் தான் இப்ப வேணாம், அவங்க பிரச்சனை எல்லாம் ஓரளவு தனியட்டும், அப்புறம் பாத்துக்கலான்னு சொன்னேன். இப்ப அவ ரொம்ப பரவாயில்லைங்க. நிதானமா நடந்துக்கிறா, தெளிவா பேசுறா, வேளா வேலைக்கு சமைச்சு போட்டு என்னையும் நல்லபடியா பாத்துக்கிறா. எங்களுக்குள்ள இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ரோஜா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா வரேங்க. வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க? ஓரளவாவது தேறிட்டாங்களா? பரவாயில்ல சார். விதிப்படி நடக்கிறத கஷ்டமா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களாவே தேறி வராங்க. முழுசா தேறி வர கொஞ்ச நாளாவது ஆகுங்க. அவங்க இந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் அப்பாவோட டிராவல்ஸை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்களே நடத்த போறீங்களா இல்ல? இல்ல சார், அதை நானே நடத்தலாங்கிற முடிவோட தான் இருக்கேன். ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தாலும் சமாளிச்சு தானே ஆகணும். உங்களால முடியும் தீபா, தைரியமா பண்ணுங்க. அப்புறம் ஹோட்டல்ல ஜோசப் தனியா இருப்பான், நான் கிளம்பட்டுங்களா? கிளம்புங்க சார். அப்புறம் ரோஜாவை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பாங்க. வரேன் கல்யாணி, வரேன் தீபா. சரிங்க சார். அண்ணா, பஸ் ஸ்டாப் போங்க. அந்த பொண்ணு வில்லேஜ்ல வளர்ந்தவ, அதனாலதான் சூதுவாது இல்லாம மனசுல பட்டதை பேசுற. எனக்கு அது தெரியுதுடி. தனியா இருக்கிறப்போ என்ன கேட்டிருந்தாலும் நான் கோபப்பட்டிருக்க மாட்டேன். புரியுற மாதிரி பேசி சந்தேகத்தை தீர்த்திருப்பேன். ஆனா எங்க அப்பா ஃப்ரெண்டு எதிர்க்கவே என் புருஷனை லவ் பண்றீங்களா, மடிப்பிச்சு கேக்குறேன், அவரை விட்டுருங்கன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் கோவமா அவங்க கிட்ட அப்படி பேசிட்டேன். ஆனா இப்போ யோசிக்கிறப்போ நான் அந்த அளவுக்கு பேசிருக்க கூடாதுன்னு தோணுது. பேசாம ஒரு சாரி சொல்லிடலாம். அதுல எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லடி. அவளே தப்ப உணர்ந்து சாரி கேட்கணும்னு நினைச்சிருக்கா. அதுக்கு முன்னால நானே கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும்ல. தோணுச்சுன்னா பேசாம கேட்டுடி. நேர்ல கேட்க முடியுமான்னு தெரியல. டைம் இருந்தா பார்க்கலாம், இல்லனா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிடலாம். சீதா, லேட் ஆயிடுச்சு. சீதா, என்னங்க? சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன். லேட் ஆகுதுல்ல? எவ்வளவு நேரம்? ஏன் இப்படி பறக்குறீங்க? நான் பறக்குறேனா? நீ இங்கேயே இப்படி லேட் பண்ணா நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே வாங்க முடியாது. சாக்ஷி எங்க? அவ கல்யாண பொண்ணுங்க. என்ன மாதிரி அவ வேகமா ரெடி ஆவாளா? பொறுமையா தான் வருவா, அவசரப்படாதீங்க. டைம் ஆகுதுல்ல? சாக்ஷி, சாக்ஷி. நானும் ரெடிப்பா. அட, இங்க பாருடா. இப்பதாமா உன் முகத்துல கல்யாண கலையே வந்திருக்கு. கிளம்பலாமா? வாங்க வாங்க போலாம். ஆண்டி, நானும் உங்க கூட வரேன். எதுக்கு மாப்பிள்ள உங்களுக்கு கஷ்டம்? இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் ஒன்னா போனா சந்தோஷமா இருக்கும்ல. அப்படி இல்ல மாப்பிள்ள, முகூர்த்த பொருள் ஆரம்பிச்சு எல்லா பொருளும் இன்னைக்கே வாங்கி ஆகணும். இவங்களை அமிச்சா ஒரு நாள் பண்ணிடுவாங்க. எனக்கும் ஒன்றும் பெருசா வேலை இல்லை, நான் கூட பொருள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுக்கு அப்படியா? எவ்வளவு வேலை இருக்கும் மாப்பிள்ள? மாமா, எனக்கும் எந்த வேலையும் இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க வேற முகூர்த்த புடவையெல்லாம் வாங்கணும்ன்றீங்க. சாக்ஸிக்கு தேவையான எல்லாத்தையும் நானே செலக்ட் பண்ணி வாங்குறேனே. ஆண்டி, என்னுடைய முதல் கல்யாணத்துல எதுவுமே சம்பிரதாயப்படி நடக்கல. அவசர அவசரமா எல்லாமே ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. அது ஒரு கல்யாணம்னே சொல்ல முடியாது. நெருக்கடியிலே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. சாக்ஸியோட நடக்க போற இந்த கல்யாணத்திலேயாவது எல்லாமே ப்ராப்பரா நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மாப்பிள்ள, நாம ஒன்னும் தெரியுமாம்மா, இந்த கல்யாணத்தை நம்ம சிம்பிளா தான் பண்ண போறோம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப சந்தோஷமானதா இருக்க போகுது. அப்ப அதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இதுல எதையுமே மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். அதோட எனக்கு வரப்போற மனைவிக்கு நான் கூடவே இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஆஹா, கண்டிப்பா இல்ல மாப்பிள்ள. இதுதான் உங்களோட ஆசைன்னா நாங்க குறுக்க நிக்கவே மாட்டோம். ஆமா மாப்பிள்ள, நீங்க பிஸியா இருப்பீங்க தான் நான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனா நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கும்போது உங்களை விட்டுட்டு போறது நியாயமே இல்லை மாப்பிள்ள. ஓகே, நான் கார் ரெடி பண்ணா. இப்ப சரி, முதல்ல நாங்க சொன்னப்போ உனக்கு வேண்டாம் வெறுப்பா தானே இருந்துச்சு.
ஆரம்பத்துல எனக்கு அவரை பிடிக்கலமா. இவரை போய் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு ரொம்ப யோசனையா தான் இருந்தேன். ஆனா அவர் கூட பழக பழக அவரோட நல்ல குணம் தெரிஞ்சதும் எனக்கே அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் நிஜமாவே சொல்றேன், இவர மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்பாடா, இப்பவாது இத புரிஞ்சுகிட்டியே. நாங்க எப்பவும் உன் நல்லதுக்காக தாண்டி சொல்லுவோம். இனிமேலாவது நீ புத்திசாலித்தனமா நடந்துக்க. சரி வா போலாம். போல வாங்க. ஏய் அசைக்காத. இந்த கலர் தான் உனக்கு சூப்பரா இருக்கு பாத்தியா? விடுக்கா, நான் ஊதிக்கிறேன். சரி, இது கொடு. யாரு? துளசி, நான் தீபாடி. ஏய் தீபா, ஹே தீபா, கல்யாணி எப்படி இருக்க? என்னடி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்டி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க வர போறதா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொன்னா எதுக்கடி உங்களுக்கு கலைச்சல் வேண்டான்னு சொல்லுவேன். அதான் நாங்களே கிளம்பி வந்துட்டோம். வர வர நீ என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது. அதிரடியா முடிவெடுக்கிற. சரி வா, நிலாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க. நிலா, நான் எப்பவுமே சொல்வேன்ல என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி. இவங்க தான். இது தீபா, இது கல்யாணி. ஹலோ. கையில நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன். அக்கா தான் போட்டு விட்டாங்க. துளசி, துளசி, யாரம்மா இவங்க எல்லாம்? பாட்டி, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இது தீபா, இது கல்யாணி. ஓ, வாங்கம்மா. துளசி எப்போ உங்களை பத்தியே சொல்லிட்டு இருப்பா. அக்கா, இத நீங்க இன்னும் முடிக்கவே இல்லையே. ஏய் ப்ளீஸ் நிலா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, நீயே போட்டுக்கோ. பாட்டி, உங்களுக்கு தெரியுமா இவ ஆட்டோ நல்லா ஓட்டுவா. நீங்க இப்படி ஒத்துமையா இருக்கிறத பாக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏமா, இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. இல்ல பாட்டி, எங்களுக்கு இப்ப பசிக்கல. ம், சரி, பேசிட்டு அப்புறமாவே சாப்பிடுங்க. துளசி, இவங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போ. ம். ஏய், உங்களெல்லாம் பிரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? வா உட்காரு. உட்காரு. துளசி, வீடு ரொம்ப அழகா இருக்கு. நீ காலேஜுக்கு போலையா? போனும்டி. நிலாவுக்கு அடிபட்டிருக்கேன்னு நேத்தே லீவ் போட்டுட்டேன். இன்னைக்கு ரெக்கார்ட் நோட் வேற சப்மிட் பண்ணணும். அப்படின்னா இப்பவே கிளம்பலாண்டி. எனக்கும் உங்க காலேஜை பார்த்த மாதிரி இருக்கும், உங்ககிட்ட தனியா பேசின மாதிரியும் இருக்கும். இப்பவே வா, டைம் இன்னும் இருக்கேடி. ஏய் பரவாயில்லடி, இப்பவே கிளம்புனாதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேச முடியும். என்னடி சொல்ற? என்கிட்ட முக்கியமா ஏதாவது பேசணுமா? ஆமாண்டி, இவ டிராவல்ஸ பத்தி புதுசா பிளான் வச்சிருக்கா. அத பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் இங்க வந்தோம். ஆட்டோல போகும்போது பேசிக்கலாண்டி. சரி, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பாட்டி, என்னடி? அக்காவை கூட்டிட்டு அவங்க காலேஜ் போறேன்னு சொல்றாங்க. போக வேண்டாம்னு சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? கூட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருக்காங்க, போயிட்டு வரட்டுமே. போக வேண்டாம்னு சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது நிலா, நீ பேசாம இரு. சரி சரி, சீக்கிரம் வாங்க. பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. அக்கா, போயிட்டு வாங்க. இன்னைக்கு நீங்க போக கூடாது, ஏன் கூட தான் இருக்கணும். ஏய் நிலா, அக்கா நேத்தே லீவ் போட்டுட்டேன்ல, இன்னைக்கும் போலனா திட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க போக கூடாதுன்னா போக கூடாதுதான். ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, காலேஜை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, போவேனக்கா, ஏன் கூட இருங்கக்கா ப்ளீஸ்க்கா. நிலா சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அக்கா, இன்னைக்கு நீங்க போக கூடாது, ஏன் கூட தான் இருக்கணும் நீங்க. சொன்னா கேளு, நான் காலேஜ்க்கு போகணும். ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? நேத்து வேற லீவ் போட்டுட்டேன்ல. நான் உங்களை போக விட மாட்டேன். சொன்னா கேளுமா. இல்லக்கா, உங்களை போக பாரு நிலா, இவ்வளவு நேரம் உங்க கூட தானே இருந்தேன். ப்ளீஸ்க்கா. இல்லக்கா, உங்களை போக விட மாட்டேன். ஐயோ, நான் எங்க போறேன்? காலேஜுக்கு தானே போறேன். அக்கா, நீங்க போக கூடாது. பாரு, நீ இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. ப்ளீஸ் சொன்னா கேளு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல. அக்கா, என் கூட இருங்க ப்ளீஸ். அக்கா ப்ளீஸ். சொன்னா கேளு, போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ்க்கா, என் கூட இருங்க அக்கா. ஏ நிலா, பேசாம இருக்க மாட்டேன்.
போறப்ப இப்படியா தடங்கல் பண்ணுவேன்? அப்படின்னா நானும் போவேன். நிலா, டாக்டர் தான் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருல, நீ அங்கெல்லாம் வரக்கூடாது. அப்படின்னா நீங்களும் போகாதீங்க. துளசி, இவ இப்படிதான் அடம் பிடிச்சிட்டே இருப்பா. நீங்க கிளம்புங்க. நிலா, அக்கா சொன்னா நீ கேப்பல்ல. அக்கா எங்கேயும் போகல. காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் வந்துருவேன். அப்புறம் அக்கா உன் கூட தான் இருப்பேன். சரியா? அடம் பிடிக்காம, பாட்டியை தொந்தரவு பண்ணாம நல்ல பொண்ணா நடந்துக்கணும். ஓகேவா? அவளை பத்தி நீ கவலைப்படாதேம்மா. நீ கிளம்பு. சரி பாட்டி, மத்தியானத்துக்கு மறக்காம டேப்லெட்ஸ் கொடுத்துருங்க. நான் வரேன். வரேன் நிலா. பாட்டிமா போயிட்டு வரோம். வரமா வாங்க. நிலா பாய். ஓகே. சார் சொல்லுங்க சார். தமிழ், நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? இப்பதான் சார் வந்தேன். கொஞ்ச நாள் வீடு பூட்டி இருந்ததுனால வீடு ஃபுல்லா டஸ்டா இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்பதான் பால் கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். ஓகே தமிழ், உங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அமைச்சிருக்கேன். நம்ம ஆட்கள் அதை கொண்டு வருவாங்க. அதை வாங்கி சேஃபா வைங்க தமிழ். ஃப்ரிட்ஜா? எனக்கு எதுக்கு சார் ஃப்ரிட்ஜ்? எங்க வீட்ல ஆல்ரெடி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. இன்னொன்னு எதுக்கு? காரணம் இருக்கு தமிழ். ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. ஓகே சார். பாய். என்னத்துக்கு ஃப்ரிட்ஜ்? ஆஃபே பண்ணிடும். யாருங்க? என்னங்க சார், வேணும்? நீங்க தானே தமிழரசு? ஆமா. உங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. உள்ள இறக்கிடலாமா? கொண்டு வாங்கப்பா. சரிங்க சார். பார்த்து நேரா உள்ள கொண்டு போங்க. இன்னும் ஸ்ட்ரைட்டா போங்க. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம். அங்க வச்சிருங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்து வச்சிருங்க. ஓகே சார், சத்யமூர்த்தி சாருக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரிட்ஜ் வந்துருச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. வரேன் சார். சொல்லுங்க தமிழ், ஃப்ரிட்ஜ் வந்தாச்சா? சத்யமூர்த்தி சார், நீங்க சொன்ன மாதிரியே ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. ஆனா எங்க வீட்டுக்கு எதுக்கு சார் இன்னொரு ஃப்ரிட்ஜ்? தமிழ், நான் லைன்லயே இருக்கேன். நீங்க முதல்ல ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாருங்க.
சார் என்ன சார் இவ்வளோ பணம் என்னால் நம்பவே முடியல சார். இப்பெல்லாம் பணத்தை இப்படிலாமா சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க? அப்படியும் பண்ணுவோம் தமிழ். 10 கோடி எப்படி வரும்னு கேட்டிங்கல்ல, இப்போ அது சேஃபாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இனிமே அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டை பார்க்க வேண்டியதும் உங்கள் பொறுப்பு. சார் இவ்வளோ பணம் அதுவும் என் வீட்டில் இதுக்கே நான் தனியாக பாதுகாப்பு போடணும் போல இருக்கே. இப்போ தான் நீங்கள் பெரிய ஆளாயிட்டீங்களே தமிழ். தனியாக ஒரு வீடு வாங்கி அதில் ஒரு ஸ்ட்ராங்கான லாக்கரை செட் பண்ணிடுங்க தமிழ். கரெக்டு தான் சார், அது வரைக்கும் அதை பாதுகாக்கணுமே. இப்போ எனக்கு படபடன்னு இருக்கே சார். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க தமிழ். அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பணத்தை யாரும் டச் பண்ணிட மாட்டாங்க. அதை வச்சு எப்படி புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு மட்டும் நீங்கள் யோசிங்க தமிழ். கவலைப்படாதீங்க சார், அதான் பணம் வந்துருச்சுல. இனிமே பாருங்க பக்காவை நான் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகே தமிழ், மற்ற விஷயங்கள்லாம் நம்ம நேரில் பார்க்குறப்ப பேசுவோம். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். வாடா, நாம பெருசா சாதிக்கணும்னா கிடைக்கிற சந்தர்ப்பத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். பணத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் தானே கஷ்டம், சம்பாதிச்சிட்டா எல்லாத்தையும் சாதிக்கலாம். அட்மாஸ்பியரே சூப்பரா இருக்குடி. திரும்ப பார்க்கும்போது படிக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வா வா. என்னடி ஓவரா கலாய்க்கிறீங்க? தொலைச்சிருவேன் உங்களை. வாங்க மேடம், என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? தோணுச்சு வந்துட்டேன். எல்லாரும் ரெக்கார்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? நிறைய கொடுத்துருந்தாங்க. நாங்களாவது முடிக்கிறதாவது, ஆண்டவன் ஒருத்த மேல இருக்க, அவன் பார்த்துப்பான் கம்முன்னு வந்துட்டோம். மேடம் எப்படி முடிச்சிட்டீங்களா? நைட் முழுக்க கண்ணு முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் தூங்குனேன். அதை சப்மிட் பண்ண தானே வந்திருக்கேன். எப்படி துளசி உன்னால மட்டும் எப்படி முடியுது? ஹே, நான் தான் சொன்னேனேடி, துளசி மாதிரி ஒரு சின்சியரான ஸ்டூடெண்ட்டை பார்க்கவே முடியாது. சரி சரி இருங்க, இவங்க என்னோட வெயிட் நானே சொல்றேன். இவங்க ஷார்ட்டா கியூட்டா கண்ணுல ஃபயரோட இருக்காங்க. அப்படின்னா இவங்க தான் தீபா. இவங்க ஆட்டோ கல்யாணி. கரெக்டா? என்னங்க கரெக்டா சொல்லிட்டேனா? கரெக்டா தான் சொன்னீங்க. ஆனா எங்க பேர்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பேர் மட்டும் இல்லங்க, உங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, கெமிஸ்ட்ரி எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸாமே. துளசி உங்களை பத்தி கதையா சொல்லிருக்காங்க. ஏய், நீங்க படிக்க தானே வந்திருக்க? அதுல உங்களுக்கு டவுட்டே வேணாங்க, படிக்க தான் வந்திருக்காங்க. கிளாஸ்ல உட்காந்துட்டாங்கன்னா அவங்க பேர் துளசின்றதையே மறந்துடுவாங்க. அவ்வளோ சின்சியர். ஆனா வெளியே வந்துட்டாங்கன்னா ஃப்ரீ டைம் முழுக்க தீபா கல்யாணின்னு எப்ப பார்த்தாலும் உங்க புராணம் தான். அது மட்டும் இல்லங்க, தீபா தைரியமான பொண்ணு. அவள மாதிரி வராது, கல்யாணி மாதிரி வராது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க இல்லாம என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவங்க நினைப்பாவே இருக்குன்னு ஒப்பாரி வைக்காத குறைதாங்க. ஏங்க, நீங்க 2 பேரும் அப்படி என்னதாங்க பண்ணீங்க? அவங்க நினைப்பு முழுக்க நீங்களாவே இருக்கீங்க. நாங்க ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணுங்க. உங்க 3 பேரையும் பார்க்கும்போது உண்மையாவே எங்களுக்கு ஜெலசியா இருக்குங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையறது ரொம்ப கஷ்டங்க. ஆமாங்க, இவ கொஞ்சம் வளருவாய்தான். ஆனா இன்னைக்குதான் உருப்படியா பேசிருக்கா. சாரிங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறமா துளசியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கீங்க. நாங்க அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க கிளம்புறோம். ஓகே, பை. பை. ஹலோ, ஒரு நிமிஷம். உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க ஒருத்தன் படிப்புல நான் தான் புலி, சிங்கம், காண்டா மிருகம்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருந்தான். ஆனா துளசி வந்து அவனை கிழின்னு கிழிச்சு டார் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் துளசியோட ஃபாலோவர்ஸ் தான். பேரை கூட மாத்திட்டோம்.
தல பேரு துளசி, என் பேரு துளசி 1, இவ துளசி 2, அவ துளசி 3. இங்க எல்லாருமே துளசி தான். தயவு செஞ்சு கிளம்புங்க போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. வாங்க. ஏய் என்னடி ஆச்சு? என் லைஃப்ல எதிர்பாராத எவ்வளவோ நடந்திருக்குடி. நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனா காலேஜ் மிஸ் பண்ணத என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியலடி. புரியுதுடி, நீ படிக்க முடியலன்னு வருத்தப்படுற. நான் நீ என் கூட இல்லையேன்னு வருத்தப்படுறேன். இந்த காலேஜ்ல எல்லாமே இருக்கு தீபா, ஆனா நீ என் கூட இல்ல.